எனக்கு பிடிச்ச மீன்களில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று. ஏன்னா இதில் முள்ளே இருக்காது. அது எந்த மீன் தானே கேட்குறீங்க? கனவா மீனுங்க. அதுதான் அம்மா இப்போ குழம்பு வைக்க போகிறாங்க. முதல்ல கடாயில் 3 டீஸ்பூன் அரிசியை போட்டு எண்ணெய் இல்லாமல் நல்லா பொன்னிறமாக வர வரலும் வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு கனவா மீனையும் சேர்த்துக்கிறாங்க. கூடவே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தண்ணி ஊற்றி வேக விட்டுடுறாங்க. இந்த மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. அதனால தான் நிறைய தண்ணி ஊற்றி அது வத்துற அளவுக்கு வேக விடுறோம். முதல்ல மிக்சி ஜாரில் எந்த ஈரமும் இருக்கக்கூடாது, காஞ்சி போயிருக்கணும். அதில் வறுத்து வச்சிருந்த அரிசியை அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அதை கொட்டிட்டு அதே மிக்சி ஜாரில் 2 சின்ன வெங்காயம், 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே தேங்காய் போட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. வேக வச்சிருந்த கனவா மீன்ல உள்ள தண்ணி எல்லாம் இப்போ நல்லா வத்திருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூளும், மல்லித்தூளும், மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் பிடிக்குன்றதுனால புளி தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டாங்க. கடைசியாக அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். கனவா மீன் குழம்பு ரெடி.